வணக்க நண்பர்களே, கந்திஷ்டி அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க? மற்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களை பெருசாக நினச்சிட்டாலோ, நீங்கள் நல்லா கூட நினச்சிட்டாலோ அதுதான் கந்திஷ்டி. இந்த கந்திஷ்டியிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, இல்லைனா எந்த மாதிரியான கோவிலுக்கு போகிறது, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணுறது, இல்லைனா எந்த விஷயத்தை நம்ம மறைக்கிறது? முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே இருக்கிற இடத்துல வீட்டை சுற்றி இருக்கிறவங்க அல்லது நண்பர்கள் அல்லது பார்த்திங்கன்னா பழகக்கூடியவங்க ஏதாவது நினைப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். யாருமே எதுவுமே நினைக்காம நம்ம வாழ முடியாது இல்லையா? அதனால் கந்திஷ்டிலேருந்து நம்ம தப்பிக்கிறது என்ன பண்ணுறது? இயற்கையாகவே கந்திஷ்டிக்கான வேலையை செய்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம்தான். ஆனால் சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும். இதுக்கு முக்கியமாக இருக்கிறது ரெகுலராக வேப்பெண்ணெய் விளக்கு ஏற்றுறது. வேப்பெண்ணெய் விளக்கு நம்ம தினசரி வேப்பெண்ணெய் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாலே கந்திஷ்டிக்கான ஒரு பெரிய பாதிப்பு குறைஞ்சிடும். இந்த கந்திஷ்டி பார்த்திங்கன்னா முக்கியமாக எந்த நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகிறோம் அல்லது நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம், இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளை உயர்வாக நினைக்கிறாங்க, இல்லைனா நல்லா இருக்கக்கூட நினைக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நமக்கு கந்திஷ்டிக்கான ஒரு பாதிப்பு அதிகமாகும். கந்திஷ்டி நம்ம குறைக்கணும் அப்படின்னா ரொம்ப சுலபமான வழி வேப்பெண்ணெய் விளக்கு ஏற்றுறது, மற்றபடி வேப்பந்தலையை பயன்படுத்துறது, வீட்டில் வேப்ப மரம் வச்சிருக்கிறது. இப்படிலாம் இருக்கும்போது தான் கந்திஷ்டிக்கான ஒரு பாதிப்பே குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் கந்திஷ்டி அப்படிங்கிறது இன்னும் வேறு எந்த வகையில் நடக்க போகுது அப்படின்னா, நம்மளை எப்பயுமே பெருசாக நினச்சா தானே கந்திஷ்டி, நம்மளை மட்டமாக நினச்ச கந்திஷ்டி கிடையாது. அப்படின்னா நடக்கிறது ராகு திசையோ சுக்கிர திசையோ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப உயர்வாக பேசாமல் அல்லது ரொம்பவும் அதிகமாக பேசாமல் நம்மளை மட்டமாக பேசுகிறது, நம்மளை கீழ்த்தரமாக பேசுகிறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப அதிகமாக கௌரவமாக பேசாமல் இருந்தாவே நமக்கு கந்திஷ்டி கம்மி. நாம் இருக்கிறத விட அதிகமாக சொல்கிறது, ரொம்ப பெருசாக சொல்கிறது, நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது, இதெல்லாம் செய்யும்போது நமக்கு என்ன கந்திஷ்டி ரொம்ப ஓவராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படின்னா என்ன, நம்ம அதிகமாக பேசாமல் இருந்தாவே போதும். தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எது இருக்குதோ இல்லையோ அந்த விஷயத்தை நம்ம அதிகமாக பேசும்போது தான் அதுக்கான ஒரு பாதிப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா நம்ம வேப்பெண்ணெய் விளக்கு ஏற்றுறது, நம்மளை கொஞ்சம் கௌரவமாக கூட கம்மியாக சொல்லிக்கிறது, இப்படிலாம் இருக்கும்போது கந்திஷ்டிக்கான நிறையா பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அப்படின்னா பார்த்திங்கன்னா கந்திஷ்டி குறைக்கிறதுக்கு முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம செய்யும் போது தான் கந்திஷ்டிக்கான பாதிப்புகள் குறையும். இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். மற்றபடி தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.